ஸ்ரீ வெட்டுடையார் காளியம்மன் திருக்கோயில், ஆரியக்குறிச்சி. பொதுவாக காளியம்மன் ஆலயங்கள் கிழக்கிலோ அல்லது வடக்கு திசை நோக்கியேதான் அமைந்திருக்கும். ஆனால் மேற்கு நோக்கி 8 கரங்களுடன் காளியம்மன் அருள் பாலிக்கும் திருத்தலம் குறித்து உங்களுக்கு தெரியுமா? நோய்வாய்ப்பட்ட கணவர் குணமடைந்ததும் தங்கள் தாலியை பெண்கள் காணிக்கையாக செலுத்தும் திருக்கோயில் எங்கே இருக்கிறது? தானம் வேள்வி தவங்கல்வியாவும் தரணி மீதி விலை பெறச் செய்வேன், வானமூன்று மழை தரச் சொல்வேன், மாறிலாத வளங்கள் கொடுப்பேன், ஞானமோங்கி வளர்ந்திடச் செய்வேன், நான் விரும்பிய காளி தருவாள் என்றுதான் காளி தேவி குறித்து பாடினான் பாரதி. சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே கொல்லங்குடியை அடுத்த ஆரியக்குறிச்சியில் அமைந்துள்ளது அருள்மிகு வெட்டுடையார் காளியம்மன் கோயில். பொதுவாக காளி கோயில்கள் கிழக்கு அல்லது வடக்கு நோக்கிதான் அமைந்திருக்கும். ஆனால் இந்த கோயிலில் மேற்கு நோக்கி வெட்டுடையார் காளியம்மன் 8 கரங்களுடன் அருள் பாலிக்கின்றார். யாதுமாகி நின்றாய் காளி, எங்கும் நீ நிறைந்தாய், தீது நன்மை எல்லாம் காளி தேவலீலையன்றோ, பூதமைந்துமானாய் காளி பொறிகளை இங்குள்ள காளி தன் வலது காலை ஊன்றி இடது காலை தொங்கவிட்டு அமர்ந்துள்ளார். இவள் வைத்திருக்கும் கத்தியும் கேடயமும் வில்லும் அம்பும் இன்னும் மற்ற ஆயுதங்களும் தீமைகளை எல்லாம் அழித்து விடுவேன் என்று சொல்வது போல அமர்ந்திருக்கிறாள். காளியின் சன்னதிக்கு எதிரில் ஆஞ்சநேயர், மீனாட்சி, சுந்தரேஸ்வரர், சோலைமலை, விஷ்ணு, கருப்பசாமி, வீரப்பசாமி, முனியப்பசாமி, பேச்சியம்மன், சூளாட்டுக்காளி, பைரவர் ஆகியோர் உள்ளனர். இந்த ஆலயத்தின் தல வரலாறு நம்மை புராண காலத்திற்கு அழைத்துச் செல்கிறது. சிவன் பிச்சாடனாராகவும் மகாவிஷ்ணு மோகினியாகவும் அவதாரம் எடுத்தபோது உருவானவர் ஐயப்பன். இவரையே மக்கள் சாஸ்தா என்றும் ஐயனார் என்றும் காவல் தெய்வமாக வழிபடுகின்றனர். முற்காலத்தில் இவ்வூரில் வசித்த ஒரு பக்தரின் கனவில் தோன்றிய ஐயனார் தனது சிலை வடிவம் ஈச்சமரக்காடான இந்த தலத்தில் இருப்பதாக உணர்த்தினார். அதன்படி பக்தர் இங்கு வந்து குறிப்பிட்ட இடத்தில் தோண்டிய போது ஓரிடத்தில் கோடரி வெட்டுப்பட்டு சிலை கிடைக்க பெற்றது. அதன் காரணமாக இவருக்கு வெட்டுடையார் ஐயனார் என்றே பெயர் ஏற்பட்டது. இந்த தலம் குறித்து நாம் யாவரும் அறியாத தகவல் ஒன்று உண்டு. பெண்கள் தங்கள் கணவர் நோய்வாய்ப்பட்டிருந்தால் நலம் பெற வேண்டி இங்கு வந்து வழிபாடு செய்கின்றார்கள். பின்னர் தங்கள் கணவர் குணமடைந்ததும் தங்களுடைய தாலியை காணிக்கையாக செலுத்தி நேர்த்திக்கடன் செலுத்துகிறார்கள். இப்படி ஆண்டுதோறும் தங்கத் தாலிகள் பல இக்கோயிலுக்கு காணிக்கையாக வருகின்றன. குழந்தை வரம் கிடைக்கவும் பேசாத குழந்தைகளுக்கு பேச்சு வரவும் இங்கு வேண்டிக் கொள்கின்றன. நேயர்களே, இன்றைய அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் நிகழ்ச்சியில் சிவகங்கை மாவட்டம் ஆரியக்குறிச்சி ஸ்ரீ வெட்டுடையார் காளியம்மன் திருக்கோயிலை பற்றி அறியாத பல தகவல்களை அறிந்து கொண்டோம். மீண்டும் மற்றொரு கோயிலை பற்றி அறியாத பல தகவல்களை அறிந்து கொள்ளும் வரை ஜோதி தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். தெய்வ அனுக்கிரகங்கள் பெருகட்டும். ஸ்ரீ வெட்டுடையார் காளியம்மன் திருக்கோயில், ஆரியக்குறிச்சி.